ஏதோ அந்தளவுக்கு இதில் வந்து வைப்ரேஷன் தெரில, ஷேக்கிங் தெரில, வண்டி டயர்டு தெரில. ப்ரெஷர் லோடு ஆச்சுனாலும் சரி, கட்டுப்பார் லோடு ஆச்சுனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிவர்ஸ் ஸ்பீடை போட்டால் வந்துடும். எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற வண்டி விட இந்த வண்டி கொஞ்சம் பார்த்தோன்னா 1.5 லிட்டர் டீசல் கண்டிஷன் கம்மியாக வரும். படுக்கு ஃபீல்டு வர சொல்ல வந்து கிளச்சு வந்து ஸ்மூத்தாக இருக்குது, கால் வலி தெரியல. அந்த அளவுக்கு வண்டி சூப்பரான வண்டி. வண்டி எந்த பிரச்சனையும் இல்லை. வணக்கண்ணா, என் பேர் ராமராஜன். ஊர் வந்து கரிகாத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம், போலூர் வட்டம். இப்போ வந்து ஹார்வெஸ்டர் எடுத்துருக்கேன், புது மாடலு 5502 மாடல் குபோட்டா வண்டி. இப்போ பார்த்தோன்னா 250 மணி நேரத்துக்கிட்ட ஓட்டியிருக்கேன். வண்டி எந்த ஃபால்ட் இல்லை, நல்லா போகுது. மணிக்கு 1.5 லிட்டர். மற்ற வண்டி விட இந்த வண்டி கொஞ்சம் பார்த்தோன்னா 1.5 லிட்டர் டீசல் கண்டிஷன் கம்மியாக வரும். சேத்துல ஓட்டினாலும் சரி, நார்மல் ஓட்டினா இன்னும் கம்மியாக வருது. ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஓட்டினா கூட அனல் தெரியாது வண்டி. அந்த அனல் தெரியாது. அடுத்த வண்டியெலாம் பார்த்தோன்னா ஈட்டு தெரியும். இந்த வண்டி பொறுத்தளவுக்கு ஈட்டு தெரியாது. இதில் பார்த்தோன்னா பேலன்ஸ் ஸ்டாப்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது போட்டதுனால அந்த கஷ்டம் தெரியாது, அலுப்பு தெரியாது. வண்டி ஒரு வாட்டர் கேன் மேலே வச்சுருந்தா கூட அதிர்வு தெரியாது. அந்த அளவுக்கு வண்டி சூப்பரான வண்டி. வண்டி எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பார்த்தோன்னா ரிவர்ஸ் ஸ்பீட் ஒன்று இருக்குது. அதை போட்டோன்னா க்ரிஷர் லோடு ஆச்சுனாலும் சரி, கட்டுப்பார் லோடு ஆச்சுனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிவர்ஸ் ஸ்பீடை போட்டால் வந்துடும். எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வண்டிலாம் பார்த்தோன்னா வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கடப்பார் போட்டு தான் தரலாம். இதை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இல்லை. டீசல் மைலேஜ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தோன்னா பக்காவாக இருக்கும். எந்த தொந்தரவும் இல்லை. மற்ற வண்டிக்கு பார்த்தா டீசல் 2 லிட்டர் 1.5 லிட்டர் எக்ஸ்ட்ரா தான் போகும். இந்த வண்டி பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி போகாது. இது நல்லா இருக்கும். இப்போ பார்த்தோன்னா என்கிட்ட 2 ஆப்ரேட்டர் இருக்காங்க. என்னை கேட்கறத விட அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வண்டி எப்படி ஓட்டுறாங்க என்னன்றது, வண்டி எப்படி இருக்குதுன்றது மொத்தமே அவங்கள கேட்டால் தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் வணக்கண்ணா. என் பேர் ஆகாஷ். ஹார்வெஸ்டர் வந்து 6 வருஷமாக ஓட்டினுக்கிறேன். எல்லா ஹார்வெஸ்டரோட எனக்கு குபேட்டா தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏதோ அந்தளவுக்கு இதில் வந்து வைப்ரேஷன் தெரில, ஷேக்கிங் தெரில, வண்டி டயர்டு தெரில. படுக்கு ஃபீல்டு வர சொல்ல வந்து கிளச்சு வந்து ஸ்மூத்தாக இருக்குது, கால் வலி தெரியல. வலத்தால் வந்து லோடு ஆச்சுன்னா, கட்டர்பார் லோடு, கிறிஸ்டர் லோடு ஆச்சுனாக்கா ரிவர்ஸ் ஸ்பீடாக இருக்குது. எல்லா ஹார்வெஸ்டர் ஓட்டியிருக்கேன் நான். எல்லா ஹார்வெஸ்டரோட இது வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஓட்டினாலும் ஈட்டு அந்தளவுக்கு தெரியல. உடம்பு ஷேக்கிங் தெரில, டயர்டு தெரியல. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த வண்டி வந்து சவுண்டு அந்தளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது. எல்லா வண்டி மாதிரி சவுண்டு அதிகமாக இல்லை. என்ன இருந்தாலும் சீக்கிரத்தை தெரிஞ்சிடுது. சேத்துல எவ்வளோ சேராக இருந்தாலும் சரி, வர சேத்துல கூட வண்டி நல்லா போகுது. படுக்கு ஃபீல்டில் சூப்பராக எடுக்குது. நம்பி வாங்கலாம் குபேட்டா.